வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரவ விட்டுட்டே இருக்காங்க திமுக எப்பொழுதுமே இந்த போய பல்ஸ் தத்துவம் ஒன்று இருக்குங்க ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லியா செஞ்சது அது உண்மையாக இருந்துச்சு இந்த போய பல்ஸ் தத்துவத்தை கடைபிடிக்கிறது திமுகவுடைய நாடு அவங்க பி டீம்னு எங்களை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அங்கே பேசுகிறார். அப்போ திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும், நீங்களும் முடிவு செய்யணும். அதாவது மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் யாரையும் சந்தித்து பேசினாரா இல்லையாங்கிறது அவர் தெளிவுபடுத்தினா தான் நமக்கு தெரியும். பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை காப்பாற்றணும்ட்டு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதாவது ஒரு பழமொழி உண்டு, அந்த பழமொழியை சொன்னா இப்ப நல்லா இருக்காது. ஆடு நனைகிறதுன்னு யாரோ கவலைப்பட்டது மாதிரி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி அதிமுக திமுக எதிர்கட்சி. அதாவது அதிமுக காப்பாற்ற வேண்டிய அவசியம் இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நேற்று கூட்டணி இருக்குது. 1998 புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது ஜனவரி 1, 1998 திருநெல்வேலி நடைபெற்ற மாநாட்டிலே மதிப்புக்குரிய அத்வானி அவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்லாம் கலந்து கொண்டு அன்னைக்கே கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனால் 90 அதே விமர்சனம் பண்ணாங்க, மதிப்புக்குரிய கலைஞர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் 99 அதே பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? ஆக இவங்களுக்கு வேணும்னா ஒன்று பேசுவாங்க, வேண்டாம்னா ஒன்று பேசுவாங்க. தாமரை மலராதன் இவர் இப்படி சொல்ல முடியும். தேர்தல் வரணும், தேர்தல் அறிவிக்கணும், கூட்டணி பேச்சுவார்த்தை முடியணும், மக்கள் வாக்களிக்கணும். திமுக என்னைக்காவது தொடர்ந்து ஜெயிச்சிருக்கா? இதே மதிப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் கேள்வி. திமுக என்றாவது மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து ஜெயிச்சிருக்கா? 1967 என்ன நடந்துச்சு? திமுக ஜெயிச்சு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிக்கவே இல்லை. பிறகு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்துச்சு. இந்த தடவை எப்பெல்லாம் அதிமுக ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் திமுக ஆட்சி வந்தது தவிர திமுக மக்கள் செல்வாக்கோடு என்றைக்குமே ஆட்சி வந்தது கிடையாது. பல்வேறு இடத்துல வாக்குறுதிகளை கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஏற்பாடு சொல்லிட்டு வேகமாக ஒரு 2 ரூமை வச்சு ஒரு காலேஜ் திறந்துட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு லோக்கலோட அமைச்சர் வந்து திறந்து வச்சு போனாரு. பேரெல்லாம் சொல்லுங்க. துறைமுருகன் தாங்க அமைச்சர் யாருன்னு தெரியுமே, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம்? இல்லை, எனக்கு 2-3 அமைச்சர் பக்கத்தில் இருக்காங்க. இல்லைங்க, இந்த தொகுதிக்கு அவர் அமைச்சர் மட்டும் இல்லை, இந்த தொகுதியோட மண்டின் மைந்தராக பார்க்கப்படுறாரு. ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த காலேஜ் வந்து சின்னதாக திறந்துட்டாங்க, அதை கட்டணத்துக்கோ இல்லை பெருசாக அளவு வாய்ப்பு இல்லை. இதே போல தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த தொகுதி மக்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லி பாலா போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, கருப்பனை கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, திசை தெரியுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குற்றச்சாட்டு ஒரு அமைச்சர் ஒரு கல்லூரி திறக்கும்போது அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்பாடு செய்து தான் திறக்க வேண்டும். அது கல்லூரி எப்படி இருக்குன்னு தெரியல, அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். துணை மேயர் உட்பட 13 பேர் மண்டித்தேர் எப்படி தெரியும், குண்டும் குழியுமா இருக்குது. வண்டித்தரில் போனால் எல்லாம் சீப்பாக கிடைக்கணும்னு தான் நேரத்தில் பேச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைவீழ மாறி காரணம் நீங்கள் வந்து கவுன்சிலர் மேயர் எல்லாமே மாணவர்களுக்கு மக்களை பற்றி போராடுறாங்க, அவங்களை பற்றி போராடுறாங்க. நன்றி.